20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேனி மக்களவை தொகுதியில் களமிறங்குகிறார் டிடிவி தினகரன். மகன் நின்று வெற்றி பெற்ற தொகுதியை நன்றிக் கடனுக்காக விட்டுக் கொடுத்து விட்டேன் என ஆதரவாளர்களிடம் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். இப்படி நம்பிக்கைக்குரிய பன்னீர்செல்வத்தை தினகரனும் தன் தேவை அறிந்து கேட்டதை வாங்கிக் கொடுத்த தினகரனை பன்னீர்செல்வமும் ஒரு காலத்தில் விட்டு விலகியது ஏன் தெரியுமா? செய்தியாளர் சந்திப்பில் பேசும் போதே நானும் சகோதரர் பன்னீர்செல்வமும் 1999 இருந்தே நன்றாக பழகி வருகிறோம். எங்களுக்குள் நல்ல நட்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பார் தினகரன். ஆம், அந்த 1999 தான் ஓபிஎஸ் டிடிவி என்ற இருவரும் ஒன்றாக பணியாற்ற தொடங்கிய காலம். அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் தினகரன். அந்த நேரத்தில் பெரியகுளம் நகராட்சி தலைவராக இருந்தவர் பன்னீர்செல்வம். எம்ஜிஆர் ரசிகன், விசுவாசி, உயிர் என்றிருந்த பன்னீர் அவர் கட்சி தொடங்கியதும் உடனடியாக உறுப்பினரானார். அதிமுகவுக்கே நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி சண்டை செய்து வரும் பன்னீருக்கு பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்புதான் கட்சியில் கிடைத்த முதல் பொறுப்பு. எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி அணி, அதிமுக இணைந்த பிறகு பெரியகுளம் நகர கழக செயலாளர் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பன்னீர் 1996 பெரியகுளம் நகராட்சி தலைவரானார். இப்படியாக அரசியலில் அடுத்தடுத்த படிகளில் கால் வைத்துக் கொண்டிருந்த பன்னீருக்கு அரசியலில் வேகமாய் மேலே வளர கிடைத்த லிப்ட் தான் 1999 நாடாளுமன்ற தேர்தலும் டிடிவி தினகரனும். டிடிவி தினகரனின் தாயார் வனிதாமணியின் சகோதரி தான் வி.கே. சசிகலா. தினகரனின் சகோதரர் தான் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் என சொல்லப்பட்ட சுதாகரன். சசிகலாவின் தங்கை மகனான தினகரனும் ஜெயலலிதாவுக்கு நன்கு அறிமுகமாக போயஸ் கார்டனின் செல்ல பிள்ளைகளில் ஒருவராக செல்வாக்கு மிக்கவராக அறியப்பட்டார் தினகரன். அப்படிப்பட்ட தினகரன் 1999 நடந்த மக்களவை தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட பெரியகுளம் நகர தலைவர் பன்னீரின் வீடு தினகரனின் அலுவலகம் போல செயல்பட்டது. அந்த தேர்தலில் தினகரன் பன்னீருக்கு கொடுத்த பொறுப்பு தேர்தல் வரவு செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பது மட்டுமே. ஆனால் சசிகலா வீட்டு பிள்ளை, போயஸ் கார்டனில் செல்வாக்கு அதிகம் இருப்பவர், நமக்கு கிடைத்திருக்கும் முதல் பெரிய வாய்ப்பு என்பதெல்லாம் உணர்ந்த பன்னீர் இறங்கி வேலை பார்க்க தொடங்கினார். கணக்கு வரவு செலவுகளை கவனிப்பது, களத்தில் இறங்கி வாக்காளர்களை கவர்வது, தன்னுடைய ஊர் செல்வாக்கு என எல்லாவற்றையும் இறக்கி தான் போட்டியிட்டால் போடும் உழைப்பை விட அதிகம் உழைத்தார் பன்னீர். மகிழ்ந்தார் தினகரன். தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றியும் கிட்டியது. பன்னீரின் விசுவாசத்துக்கும் உழைப்புக்கும் பயன் கிடைத்தது. தினகரனின் நம்பிக்கைக்குரிய தேனியின் முகமாக மாறினார் பன்னீர். தனக்கு உதவிய பன்னீருக்கு தானும் உதவினார் தினகரன். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொன்னார். தேனியின் மாவட்ட செயலாளர் ஆனார் பன்னீர். மகிழ்ச்சியில் திளைத்தார். கூடுதலாக உழைத்தார். விடாத உழைப்பும் விசுவாசமும் பன்னீருக்கு அடுத்தடுத்தும் கை கொடுத்தன. 2001 வந்தது. சட்டமன்ற தேர்தல் வந்தது. பெரியகுளத்தில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் பன்னீர். அப்போது பன்னீருக்கு வாய்ப்பு கொடுங்க என்று தனது சித்தி மூலம் போயஸ் தோட்டத்தில் பன்னீருக்காக பேசி சீட் வாங்கி கொடுத்தார் தினகரன். தேர்தலில் வென்று எம்எல்ஏவும் ஆனார் பன்னீர். அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலும் அமர்ந்தது. ஜெயலலிதா முதல்வராகி அமைத்த அமைச்சரவை பட்டியலிலும் பன்னீரின் பெயர் இடம் பெற்றிருந்தது. இதற்கு பின்னாலும் சசிகலா இருந்தார். முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழையும் பன்னீருக்கு முதல் கேபினட்டிலேயே வருவாய்த்துறை அமைச்சர் என்ற வளமான அமைச்சரவையும் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் 99 தேர்தலில் தினகரனுக்காக தான் செய்த செய்கை என்று நம்பினார் பன்னீர். பன்னீர் விசுவாசத்தை விடவில்லை. தினகரனோடும் சசிகலாவோடும் மிகவும் நெருக்கமானார். இந்நிலையில்தான் முதல்வரான சில நாள்களிலேயே டான்சி வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு செல்ல தீர்ப்பால் தன்னுடைய முதல்வர் பதவியும் பறிபோனதால் விசுவாசமான இன்னும் ஒருவரை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஜெயா. யாரும் எதிர்பார்க்காத பெரும் சம்பவத்தை செய்தார் அவர். முதல் முறை பேரவை உறுப்பினரான பெரிதும் அனுபவம் இல்லாத பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கிவிட்டு சென்றார் ஜெயலலிதா. எப்படியாவது முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தே தீர வேண்டும் என ஆயுள் முழுக்க சிலர் காத்து கிடக்கும் சூழலில் தேனியில் டீக்கடை நடத்தி வந்த ஒரு சாதாரண சாமானியனுக்கு கிடைத்தது அந்த நாற்காலி. 162 நாள்கள் முதல்வராக இருந்தார் பன்னீர்செல்வம். ஜெயலலிதா வழக்கில் இருந்து மீண்டு வந்ததும் முதல்வர் நாற்காலியை அப்படியே ஜெயாவசம் கொடுத்து விட்டு சென்றார். எந்த இடையூறும் பிரச்சனையுமின்றி முதல்வர் சீட்டை திருப்பிக் கொடுத்த பன்னீரை பரதன் என்று ஜெயாவே புகழ்ந்தார். முதலமைச்சர் எனும் பெரிய பொறுப்பை சிறிது காலம் அனுபவிக்கவும் வரலாற்றில் பன்னீர்செல்வம் என்ற பெயர் இடம்பெறவும் பெரும் காரணமாக தினகரன் இருக்கிறார் என்று எப்போதும் உணர்ந்தே இருந்தார் பன்னீர். அடுத்ததாக 2004 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போது மீண்டும் தேனியில் போட்டியிட்டார் தினகரன். எந்த பன்னீர்செல்வம் தேனியில் கடந்த தேர்தலில் தினகரனின் தேர்தல் செலவுகளை பார்த்தாரோ அந்த பன்னீர் இப்போது தமிழ்நாட்டுக்கே ஒருமுறை முதல்வராகி இருந்தார். அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் தோற்க தனக்கு இருந்த செல்வாக்காலும் ஜெயலலிதா வைத்திருந்த நம்பிக்கையும் மாநிலங்களவை உறுப்பினராக தினகரனை டெல்லிக்கு அனுப்பியது. முதல்வர் பொறுப்பும் திருப்பிக் கொடுத்து கிடைத்த பெயரும் அதிமுகவில் முக்கிய முகமாக பன்னீரை மாற்றி இருந்தது. பெரும் கட்சியான அதிமுகவின் பொருளாளர் பொறுப்பும் அவருக்கு கிடைத்தது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றாலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு வந்தது.
ஜேவுக்கு அடுத்து என்ற நம்பர் 2 இடம் பன்னீருக்கு வந்தது. 4 அணியில் பன்னீர் வந்தார். சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் என்றென்றைக்கும் விஸ்வாசி எனும் லிஸ்டில் வந்தார். பன்னீர் அதிமுகவின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார். அதே நேரத்தில் தினகரன் தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பால் 2010 வரை டெல்லியில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தினார். கட்சியில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர், சில காலத்துக்கு பொருளாளர் என கட்சி பொறுப்புகளையும் பெற்று வளர்ந்தார் தினகரன். தினகரனால் கிடைத்த வளர்ச்சிக்கு என்றென்றும் விசுவாசத்தை காட்டியே வந்தார் பன்னீர். 2011 தேர்தலில் ஜெயா மீண்டும் முதல்வராக நிதியமைச்சர் எனும் பெரும் பொறுப்பு பன்னீருக்கு தரப்பட்டது. நிதித்துறை பெரும் துறை எனும் நிலையில் அடுத்து பொதுப்பணித்துறையும் பன்னீருக்கு கொடுக்கப்பட்டது. பன்னீரின் கைகளில் வளம் கொளிக்க தொடங்கியது. வளர்ந்து கொண்டே சென்றார் பன்னீர். இந்நிலையில் திடீரென சில காரணங்களால் 2011ஆம் ஆண்டு சசிகலா, தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் கட்சியில் இருந்தும் தன்னுடன் இருப்பதில் இருந்தும் அனுப்பினார் ஜெயலலிதா. இதனால் தொழிலின் பக்கம் கவனத்தை திருப்பிய தினகரன் அரசியலில் அமைதியானார். ஆனாலும் சசிகலாவோடும் தினகரனோடும் பன்னீர்செல்வம் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார். சில நாள்களில் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொண்டார் ஜெயலலிதா. இதனிடையே எம்ஜிஆரை தவிர வேறு எவரும் தமிழ்நாட்டை தொடர்ந்து 2ஆம் முறை ஆளவில்லை என்ற கூற்றை உடைத்து 2016ஆம் ஆண்டு மீண்டும் அரியணை ஏறினார் ஜெயலலிதா. நிதியமைச்சர் பொறுப்பு மீண்டும் பன்னீரின் கைகளுக்குள் வந்தது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக உடல்நலக் குறைவால் ஜெயலலிதா மறைய அடுத்தடுத்து அரங்கேறின அரசியல் அதிரடிகள். ஜெயா மறைந்தவுடனே அவசர கதியில் உடனடியாக பன்னீருக்கு மீண்டும் முதல்வர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இம்முறை பொறுப்பை கொடுத்தது சசிகலா. ஜெயா மறைவு செய்திகள் மறைவதற்குள் அப்பொறுப்பை மீண்டும் தன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என பன்னீருக்கு ஆர்டர் போட்டிருந்தார் சசிகலா. ஜெயாவின் பரதன் இம்முறை தன்னுடைய விசுவாசத்தை சசிகலாவுக்கு காட்டவில்லை. பதவியை விட்டுக் கொடுத்து விட்டு சிலரின் பேச்சை கேட்டு சில அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கினார் பன்னீர். விட்டுக் கொடுக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார்கள் என வெடிகுண்டை போட்டார். அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடியில் செல்லக்கூடாது. சசிகலா அதிமுகவை அபகரிக்க பார்க்கிறார். அம்மாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்துவிட்டு தர்ம யுத்தத்தை தொடங்கி சசிகலாவின் தூக்கத்தை கெடுத்தார் பன்னீர். அதற்குள் கடந்த சில வருடங்களாக கட்சி பணிகளில் இருந்து விலகி இருந்த தினகரனை மீண்டும் கட்சிக்குள் அடைத்திருந்தார் சசிகலா. துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. பன்னீர் சசிகலா யுத்தம் தொடங்கியது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றார் சசிகலா. பழனிசாமியை முதல்வராக்கினார். அதிமுகவில் சிலர் பன்னீரை ஆதரிக்க தொடங்கினர். அணிகள் 2ஆக பிரிந்தன. ஜெயலலிதா மறைந்ததால் நடந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர அதிமுகவின் 2 அணிகளும் போட்டியிட்டன. அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என போட்டிகள் நடந்தன. எந்த தினகரனால் அரசியலில் எஞ்சி அமைந்ததோ அதே தினகரனுக்கு எதிராக ஆர்கே நகரில் வேட்பாளரை இறக்கினார் பன்னீர். அதிக பண விநியோக புகாரால் தேர்தலே ரத்தாக அடுத்தடுத்தும் காட்சிகள் நகர்ந்தன. பாஜகவின் தலையீடும் அதிமுகவில் இருந்ததாக சொல்லப்பட்டது. சில மாதங்கள் ஓட கொஞ்சம் கொஞ்சமாக காட்சிகள் இன்னும் மாறின. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக 2 மாதங்கள் தினகரன் சிறைக்கு செல்ல அந்த இடைவெளிக்குள் பன்னீர் பழனிசாமி அணிகள் நெருக்கமாகின. தினகரன் சசிகலாவை நீக்கிவிட்டு பன்னீர் பழனிசாமி அணிகள் இணைந்தன. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டின் துணை முதல்வரானார் பன்னீர்செல்வம். பொதுச் செயலாளர் எனும் பொறுப்பே கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் பன்னீரும் பழனிசாமியும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எனவும் அவர்களே கட்சியை நடத்துவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டு அதிரடிகள் அரங்கேறின. அதற்கு பிறகு சுயேட்சையாக ஆர்கே நகரில் வென்று எம்எல்ஏ ஆன தினகரன் அதிமுகவை சசிகலா மீட்பார் என்று அறிவித்துவிட்டு தான் அமமுக என்ற கட்சியை தொடங்கி அதன் பொதுச் செயலாளராக இயங்கி வருகிறார். எந்த தினகரனால் அரசியலில் உச்சத்திற்கு சென்றாரோ அதே தினகரனை அதிமுகவில் இருந்து நீக்கிவிட்டு எந்த பழனிசாமியோடு இணைந்து தினகரனை நீக்கினாரோ அதே பழனிசாமியால் தானும் நீக்கப்பட்டு எந்த சசிகலா தினகரனுக்கு எதிராக பழனிசாமியோடு இணைந்து போர்க்கொடி தூக்கினாரோ அதே பழனிசாமிக்கு எதிராக தான் எதிர்த்த தினகரன் சசிகலாவோடு இணைந்திருக்கிறார் பன்னீர்செல்வம். காலம் அடுத்தடுத்து இன்னும் எத்தனை காட்சிகளை காட்டுகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம்.